எல்லா பேட்டியிலையும் என்னை பத்தி அவனை பழச மறக்கல, இவரு வெற்றியை பத்தி பேசுறாரு, வேட்டியை கட்டி கொடுத்தாங்கிறாரு, ரூம்ல சோமாய் கொடுத்தாங்கிறாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பத்தி சொல்லியிருப்பாரு. நீங்க பாத்துருக்கீங்க. வெற்றிகிற கூட்டிட்டு வந்தான், பாரத ராஜா அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல என்னை பத்தி பயங்கர சிம்பத்தியா பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு தரது. ஒரு வெற்றி பெற்ற ஒரு நண்பன் கூட வந்து போவதாக நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி பாடாபுரம் தானே பேசி போதும். எப்பயும் போல அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானவங்க அள்ளிவிட்டா மரியாதையை கொடுத்துருப்போம், எப்பயும் போல தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்ல அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்கறன்னு ஏற்படுத்தின வாய்ப்புகளையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதையை கொடுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வர நடக்காம போய் ஒரு பெரிய நிறுவனத்துல கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமா போய் இன்னைக்கு அடுத்த கருத்துல நீங்க தயாரிச்சு என்னை நிரூபிச்சு பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனா திரைத்துறையில ஒருத்தருக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுறதை நிப்பாட்டிக்கணும். சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரங்களை சொல்லி கொடுத்தாரு, பெயிண்ட் அடிச்சாரு. ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுறத இனிமே அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களுக்கு குறிப்பிச்சு பேசுறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்களோட வெற்றிக்கு எல்லா வகையிலும் கூட இருக்கும். அந்த நண்பர்கள்ல ஒருத்தரை கூட கைதிக்க கூடாது இதுவரைக்கும். சார் நீங்க பெரிய அலிகேஷன் வைக்கிறீங்க அவர் மேல, சரிங்களா? அவர் ஏதாவது கருத்து தெரிவிச்சா நீங்க பதில் கொடுக்க முடியுமா? நிச்சயமா எல்லாம் ஆதாரப்பூர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவரு எந்தெந்த இடத்துல செய்யாம தவிர்த்துட்டு போறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமா இருந்திருக்கோம். அந்த 20 பேர்ல ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்திருப்பான், அவன் இன்னொருத்தருக்கு செஞ்சுருப்பான். எத்தனையோ நண்பர்களை பாக்குறீங்க திரைத்துறையில வர்றாங்க, அவங்க என்னென்னமோ செய்யறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவே அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்துருக்கணுமா? இன்னொரு யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தல? சக நடிகர்கள் கூட கொண்டு போய் வளர்த்து விடல. இந்த படம் மூலமா, இந்த பூக்காய்கனி மூலமா நிச்சயமா நான் பெரிய அளவில் வெற்றி பெற்றேன். அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லை சூழலுக்கு வந்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பத்தி பெருமையா பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழசம் மறக்கல, அவரு எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுறாரு. பேசுன சரி, அந்த பேசின ஆட்கள்ல யாரை என்ன செஞ்சிருக்க, யாருக்கு எந்த வகையில நீங்க முன்னாடி படுத்திக்கிட்டு இருக்க, இந்த கேள்வி நீங்க அவருக்கு சந்திப்புல அவங்க கேட்பீங்க இல்ல, கேட்பீங்க இல்ல. அதனால இந்த நேரத்துல இனிமே எங்களுக்கு நண்பர்கள் உடல் நண்பர்களை பத்தி பழைய கதைகளை பேசுறத நீ ஜெயிச்ச கதைகளை அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினாரு, இந்த டைம்ல இந்த மீட்டிங்ல அதை பேசினாரு, நான் சோலா ஹோட்டல் சார் சூரிக்கு எதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா அவர் வந்து இப்போ உச்ச நடிகரா ஆயிட்டாரு. இல்ல சார், ஓகே. இப்ப கூட நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, என்ன சொன்னீங்கன்னா எல்லா பேட்டிலும் வந்து எல்லா படத்து ப்ரமோஷனுக்கும் வந்து அவர் பேசுறாருன்ட்டு. இப்ப எதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணீங்கன்னா அவரு பழச மறக்காம இப்ப பேசுறது இல்ல, இந்த ஒரு வருஷமா பேசுறது இல்ல. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆகும் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதை இவ்வளவு தூரம் பேட்டியில பேசுற வரைய ஒருத்தரை கூப்பிட்டு நீ முன்னால் நிப்பாட்டியா சார்? கையை பிடிச்சி தூக்கணும் அவசியம் இல்ல, அதை பத்தி பேசினாவே மத்தவங்களுக்கு புரியும்ல சார். நண்பரை மறக்காம இருக்காங்க. போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? சார் அவருக்கு ஒரு கதை பிடிக்கணும்ல சார், அவருக்கு கதை பிடிக்கணும். இப்ப நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் சான்ஸ் அவர்கிட்ட போய் நீங்க வந்து வாய்ப்பு கேட்கறீங்க, அவர் தரமாட்டார் சொல்லிட்டு இது மாதிரி இதை சொல்றீங்களா? சொல்லி கூட எனக்கு கூட்டிட்டு போய் கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நடக்க விடாம தள்ளி போய் அவராலே தான் நடக்க முடியாம சார். அவரு என்ன சொல்றது, விடுதலைக்கு முன்னால வர என் கதை பெருசா தெரிஞ்சது, ஒரு பெரிய கம்பெனி கமிட் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு மாறும்போது அப்படியே அதை டிராப் பண்ணிட்டு ஆக்ஷன் கொடுத்து போய் அப்படியே நிப்பாட்டி செஞ்சு போயிட்டு போப்பா. நீ கொடுத்த பேட்டியில எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. கொடுத்த பேட்டியில வெற்றி வீரன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம். அந்த கதை வந்து ஹாட்ஸ்டார்ல ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றாரு. எங்க நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்க அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரிய ஒரு நடிகரா இருக்கிறதுனால அவரும் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஒரு என்ஓசி வாங்குங்க, தயாரிப்பாளர் ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம் அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கே கருணாசு, விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டா இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே.
சொன்னீங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த கதையை கொடுத்துருந்தா நேரம் அது படமா இருக்கும்ல. இப்படி எல்லாம் இதெல்லாம் கொடுத்தே செய்யல வேணா நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்லாம் நண்பரை பத்தி பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க வாய்ப்புலாம் தரது கிடையாது. ஆனா நண்பரை பத்தி பேசினா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ரீச் கிடைக்குதுல்ல. அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல. அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள், அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்துல இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்படி ஏதோ குறையுது, அப்படித்தான் பாக்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவில் நீங்க உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படியெல்லாம் இனிமே நண்பர்களை பத்தி பெருமைக்காக பேசுறதை தவிர்த்தணும். உன்னோட லைஃப்ல ஜெயிச்சப்பட்டு பேசிக்க பல விஷயங்களை எங்களை பத்தி பேசி, எங்களை பத்தி பேரை பத்தி பேசிக்கிட்டே பல சமரங்கள்ன்ற ஒரு நியாயப்படுத்துதல எப்பயுமே ட்ரை பண்ணாங்க. இதோட நீங்க ஒரு ஜெயிச்ச, நீங்க வந்து ஒரு 4 படம் டைரக்டர், நீங்க இன்னும் வந்து ஜெயிச்ச ஒரு நடிகரை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிறது எந்த விதத்து நியாயமா அவங்க அவர்தான். இருந்தாலும் சினிமாவில் ஒருத்தர் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு வியாபாரத்தை எடுத்துக்குங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரம். அப்ப யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடணும்ல. யாரும் செய்யல, எல்லாரும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒருத்தருக்கு வளர்ந்து வந்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தீங்களா மாட்டீங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கை வைக்காது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகை எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்ப ஏதாவது சோறுக்கு கஷ்டப்பட்டு அலையிறாங்க இல்ல, வாய்ப்புக்கு அதுதானே. நடிகர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நடிகர் மேல இல்ல, நண்பர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நிறைய இயக்குநர்களே வந்து கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநருக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்க. நீண்ட காலமா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லி, நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில பாக்குறீங்க? தெரிஞ்சு, அதாவது சாதாரண சொல்லி தெரிஞ்சு யாராவது சொல்லிவிடணும் ஒரு இது இருக்குல்ல. போற வழியில 100 பேர் பார்த்துருக்கீங்க, எல்லாரையும் அதுதான் அவர் சூரிய யாராருக்கு சொல்லி விடணும்னு நினைப்பாரு. யாருக்கு சொல்லி விட்டுருக்காரு? அவர் சொல்லி விடணும். யாருக்கு? இங்க 11 வருஷம் அரைத்தோழர் இருந்தீங்க, 30 பேர் இருக்கும் சார். இத்தனை வருஷமா நீங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லாம இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம், நல்ல படம் நீங்க சொல்றீங்க. நாங்க படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த படத்துக்காக வந்து இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரமோஷன் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் என்ன கேட்கறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாளா வந்து பேட்டி கொடுக்காத ஒருத்தர் ஒரு வருஷமா எதுவுமே பேசவே இல்லை சூரி. இப்ப இந்த மேட்டரை எடுத்து வந்து ஓபன் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமா கிடைச்சது. இன்னைக்கு வேற, இதுக்கு முன்னால நான் வேற ரூபத்துல பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்பந்தமா இது இந்த படத்தை அந்த 2 பேரோட கதைக்கு என்ஓசியை கொடுன்னு 50 பேருக்கு மேல பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேல எனக்கும் அவனுக்கும் நடுவுல 50 பேர் பேசியிருக்காங்க. 50 வெற்றிக்கு அந்த கதையை என்ஓசி கொடுத்து வச்சேன்னு அது ஏன் அந்த கதை தான் இன்னொரு தயாரிப்பாளர் பண்றேன்றாங்கல்ல அப்படின்னு பேசாத ஆட்கள் அவன் தம்பி உட்பட 5 பேர் பேசியிருக்காங்க. நண்பன்ல வந்து நல்ல நண்பன் கெட்ட நண்பன் கிடையாது. இப்ப சூரி வந்து நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? நண்பன் ஓகே, நல்லவனா கெட்டவனா அவனோட வாழ்க்கை இல்ல. ஏன்னா உங்க சைடுன்னு பார்த்தா அவர் கெட்டவர், அவர் சைடுன்னு பார்த்தா அவர் நல்லவர் தானே. கெட்டவர் கிடையாது. அதாவது வாய்ப்புக்கு சார் இப்ப ஒரு உதவி பண்ணலாம் நம்ம கெட்டவர் தான் சார் நினைப்போம். வேற என்ன நினைப்போம்? இப்ப நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கிறோம், கையில காசு வச்சிருக்காரு, ஒரு 50,000 வச்சிருக்காரு, நான் ஒரு 30,000 கேட்கிறேன், உங்க கையில 50,000 தெரியும், ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க. தேவைன்னு சொன்னா அது கெட்டவனா நல்லவனா? கொடுக்க வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா கெட்டவன். அதானே கேட்கிறேன். கொடுக்க வாய்ப்பு இருந்தோம். இப்ப இருக்குல்ல வாய்ப்பு அவருக்கு, உங்களுக்கு பண்ண மாட்டாருல்ல. நீங்க தான் சொல்லணும். அது எனக்கு விடுப்பா, யாருக்காவது ஒருத்தருக்கு கை விட்டு யாராவது கூட சக நடிக்கணும். எவ்வளவு செஞ்சு வர்றாங்க. தன்னை மட்டுமே அப்படி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது அவரு. அது அவரு போய்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்ப வேற எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறு. ஒரு நண்பரா சார், நீங்க ஒரு நண்பரா இருக்கீங்க சார். நீங்க ஒரு நண்பரா இருக்கீங்க. நீங்க வந்து கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு போன் நம்பர் இருக்கும், உங்க நம்பர் இருக்கும். நீங்க போன் பண்ணி ஏன்பா இதுமே பண்ண இருக்க, ஒண்ணு வந்து வாய்ப்பு கொடுக்காம விடு, ஏன் வந்து இதை தொடர்ச்சியா எங்களை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்ல. அதுக்கு என்ன சொன்னாரு? பதில் சொல்லல, போன பிளாக் பண்ணிட்டான். அப்பெல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாடு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி நல்லா ஒன்னா சாப்பிட்றப்போ அப்படிலாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சி அடுத்த கட்டம் போறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும்
நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கின்றல அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராக ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா, அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்ப எனக்கு பண்ணலையும் சொல்லிடுவாங்க பாத்தியா, அதனால உன்னோட பேஜ்ல எல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜ்ல போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கூட அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் போட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டு அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணிக்கல. இன்னைக்கு விஜய் சேதுபதி எத்தனை பேர் சின்ன சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவங்க அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு போட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் வளர்ந்து நீயும் நானெல்லாம் ஒரே ரூம் மண்டா இருந்தவங்கடா, ஒரே கல்யாண மண்டபத்துல வேலை பார்த்துருக்குறோம், எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்திருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதான் ரொம்ப கஷ்டம். குடாச்சானே இப்ப அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம், ஆனா உங்க பொண்ணு கூட ஏதோ உங்க பொண்ணு ஒரு கதாநாயகி ஆயிட்டாங்க, அவங்க ஏதோ ப்ரமோஷன் பண்ணாங்களா? அவங்க ஏதாவது அந்த உங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? ஏன் கதாநாயகி ஆயிட்டாங்க, அவங்க வந்து குழந்தை நட்சத்திரமா இருந்தா பிரச்சனை கிடையாது, நாயகி ஆயிட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல அப்பாக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாவே டிஸ்கஷனுக்கு டைரக்ஷனே அவங்கதான், அவங்கள வச்சுதான் நான் ஒரு கதையிலே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் பக்கநாட்டுக்கு மொத்தமா கொண்டே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் பிளே பண்றோம் தாங்க, இது எப்படி இருக்கு, ஓகேவா நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெருங்கி சொல்லி கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு வந்து முடிச்ச உடனே என் பொண்ணு தான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு வந்து பேசி கொடுத்தாங்க. அதெல்லாமே எனக்கு அதெல்லாமே அவதான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதான் நாங்கெல்லாம் ஒரே ரூம் பண்ணா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நானும் சூரி மில்கா நிறைய பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர் நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ரிலீஸ் பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது, ஃபுல்லா கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்ப நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரன் பாட்டை போட்டு கேட்டுட்டே இருக்கிறாப்ல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவா பருத்தி வீரன் இருந்ததோ, அந்த சேனல்ல வந்து வெற்றி வீரன் கதையை சொல்றப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா சொல்றேன், இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமா இருக்கும். எத்தனையோ பெரிய ஒரு சில படங்கள் கைவிட்டு என்ற படங்கள் இருக்கு, அந்த வரிசையில சத்தியமா இந்த படம் இருக்கு. என் மகளுக்கு வந்து நிறைய முன்னணி நட்சத்திரம் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த ஜேனர் இதுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமா இருக்கும். இப்ப சமீபத்துல விஜய் சார் ஒரு இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம் ராஜ்பவன் சார் இடையில சந்திச்சோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டா இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்க.